பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி பார்டர் சுடிதார் செட் எப்படி ஈஸியாக தைக்கலாம் 10 நிமிஷத்துலன்னு சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் கலர்ஃபுல்லான கோலம், சூப்பரான சமையல் வீடியோ, யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் விலாகுன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. இது வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணது எல்லாமே நம்ம சார்ட்ஸில் வீடியோவாக போட்டிருந்தோம். அதுக்கு தேவையான லைனிங் பீஸும் நம்ம அங்கேயே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி லைனிங் சுடிதார் பார்டர் வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சுடிதார் செட்டே நம்ம 10 நிமிஷத்தை தைச்சிடலாம். அதுவும் டாப்பு ஃபேண்ட்டு ரெண்டுமே ஒன்றா தைச்சி இந்த வீடியோவில் ஒன்றா போட்டிருக்கேன். பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் பீஸை எப்பவும் போல் டைமண்ட் நெக் அடித்து திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ பார்டரோட கரபாகம் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சு அப்படியே தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்மளுக்கு மேலே வந்து கரபாகம் இருக்குது, அடியில் வந்து பிசுறு இருக்கிற பக்கத்தை வந்து நம்ம வச்சு அடியில் பிசுறு இருக்கிற பக்கம் போயிடணும். அந்த மாதிரி நம்ம கழுத்துக்கு சுத்த அளவு பார்த்துட்டு ஓரளவுக்கு தோராயமாக வச்சு பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம அளந்து பார்த்த அளவோட கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிட்டிங்கன்னா போதும். இதில் வந்து நம்ம அடித்து திருப்ப தேவையில்லை. ஒவ்வொருத்தருக்கு எந்த இடத்துல நம்ம வந்து தையல் போடணும் அந்த மாதிரி குழப்பெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம தச்ச பக்கம் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம தையல் போடாத இடம் இருக்கு இல்லையா, அந்த கார்னரை தான் வந்து நம்ம கழுத்துக்கு இந்த மாதிரி வைக்கணும். அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம லைட்டாக மடித்து கொடுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த கார்னர் எட்ஜஸ் மட்டும் ஊசியை நல்லா கரெக்டாக வச்சு திருப்பி அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இங்கே வர்றப்ப இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சமாக மடித்து விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் பழக்கம் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு லேஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தைச்சிடலாம். நம்ம இந்த ஒவ்வொரு எட்ஜஸில் வர்றப்ப மட்டும் கார்னர் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அந்த மடிப்பை வச்சு தைச்சிட்டு நேராக வந்துகிட்டே இருக்க வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம தையல் இல்லாத கரபாகம் இந்த பக்கம் வைக்கிறப்ப தான் நம்மளுக்கு மடிக்கிறப்ப எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம அந்த பிசுறு இல்லாத கார்னர் பக்கத்தை அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டு விட்டுடலாம். நம்ம அடியில் மடித்த பிசுறு 1 2 வர மாதிரி இருந்தால் கூட நம்ம உள்ளே தள்ளிட்டு, இது வந்து நம்ம பார்டரோட கரபாகம்ன்றதுனால இந்த பக்கம் அப்படியே வச்சு நம்ம படிமான தையல் போடுறதுனால நம்மளுக்கு பிசுறு எதுவும் தெரியாது. நம்ம வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக நெக்லைன் சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மெயினான வேலை. நெக்லைன் முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம அதே மாதிரி பேக் பார்ட் ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அதனால் ஷோல்டர் வந்து இந்த மாதிரி லைனிங் பீஸும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம இன்வெர்சிபிள் ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் அதுக்கு தனியாக உங்களுக்கு சார்ட்ஸ் மாதிரி போடுறேன். இப்போ நம்ம ஷோல்டர் 2 பக்கமும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ஸ்டெப் அண்ட் ஸ்டெப் தைக்கிறப்ப உங்களுக்கு தைக்கிறதே தெரியாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும். இப்போ ஷோல்டரெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த பக்கமும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு அந்த பக்கமும் எந்த பிசுருமே தெரியாது. நல்லா நீட்டாக சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேக் சைடு வந்து படிமான தையல் போடணும். நம்ம படிமான தையல் கழுத்துக்கு போடுறப்ப லைனிங் பீஸ் எங்கேயாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நல்லா இழுத்து விட்டு நல்லா சரியாக போட்டுருங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை வந்து லைனிங் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்டர் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடிதாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பார்டர் வர்றதுக்கு லைனிங் பீஸை நல்ல பக்கம் வச்சு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதை வந்து பேக் சைட் திருப்பிக்கணும். 2 கையுமே அதே மாதிரி அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் பீஸை. டைலரிங்கில் மெயினான வேலைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நூலை வந்து அப்பப்போ கட் பண்ணக்கூடாது. எப்போவுமே கண்டினியூஸாக தைக்கிறதுக்கு அதை வந்து பழக்கம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைனிங் பீஸ் அடியில் போயிடுச்சு. படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம் 2 கைக்கும். இதை முடிச்சுட்டு நம்ம லைனிங் பீஸ் வந்து கட் பண்ணோம் இல்லையா, கையோட பீஸுக்கு அப்படியே மேலேயும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக. இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணி தைச்சாதான் நம்மளுக்கு தனித்தனியாக நூலு துணி எதுவுமே வராமல் இருக்கும். இப்போ நம்ம பாடி பீஸை வந்து அதே மாதிரி லைனிங் பீஸோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா வர நூலு கிளாத்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கையை வந்து சென்டர்லேருந்து வச்சு அளவு பார்த்துட்டு நீங்கள் இந்த கார்னர்லேருந்து தைச்சாலும் சரி, இல்லை சென்டர்லேருந்தே மார்க் பண்ணி தைச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அந்த மாதிரி தையல் போட்டு கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 2 கையும் அதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்டர் வச்ச சுடிதார்லாம் தைக்கிறப்ப நெக்குக்கு கொடுங்க, கைக்கு கொடுங்க. அதே மாதிரி சுடிதாரோட பாட்டம்க்கு கொடுக்குறப்ப தான் ஃபினிஷிங் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷோல்டருக்கு 2 தையல் போட்டுக்கோங்க, கை ஜாயின் பண்ணுறதுக்கு 2 தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சைடு நம்ம தையல் போடுறப்ப பாடிக்கும் வந்து 2 தையலாக போட்டுட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு போட்டோன்னா நம்ம பிரிக்க கொள்ள டிஸ்டன்ஸ்க்கு சரியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு லூஸ் வேணுன்ற அளவுக்கு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தையலும் கொஞ்சம் கேப் விட்டு போடணும். நம்ம துணியும் கொஞ்சம் எக்ஸஸாக விடுற மாதிரி எப்போவுமே விட்டு தைக்கிறது ரொம்ப நல்லது. கை சுற்றலோட எட்ஜஸ்ஸு
ஹார்ம் ஹோலோட எட்ஜஸ்ஸு நம்ம வந்து லைனிங் பீஸை கரெக்டாக இழுத்து சரியாக வச்சுட்டு நம்ம எங்கேருந்து ஓப்பன் வைக்கிறோமோ அங்கே வந்து நல்லா கொஞ்சம் சின்னதாக நாச் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு. இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பாடி பீஸ் ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம எக்ஸஸாக வர்றதை வந்து வேணும்னா கட் பண்ணி விட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம பிரிச்சுக்கிறதுக்கு யூஸாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க. இதை முடிச்சதுக்கப்புறம் லைனிங் பீஸோட பாட்டமை வந்து மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஃப்ரண்ட்டு பேக்கு 2த்தையுமே போட்டு எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம சைட் பார்டர் மடிக்க போகிறோம். சைட் பார்டர் வந்து நம்ம இந்த கார்னர்லேருந்து மடிக்க ஆரம்பித்தோன்னா அப்படியே தையல் வந்து நம்ம எட்ஜஸில் போட்டுகிட்டே வரப்போ நம்மளுக்கு எங்கே வந்து பீஸ் முடியுதோ அங்கே வந்து அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணி நிறுத்திட்டு அப்படியே திருப்பி வச்சு யூட்டர்ன் பண்ணி நம்ம இந்த கார்னரை மடிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஷேப் வந்துடும் ஈஸியாக. இப்போ அப்படியே நம்ம இந்த கார்னருக்கு தையல் போட்டுட்டு வந்துடலாம். நம்ம மடிக்கிறப்ப லைனிங் பீஸும் சேர்த்து ஒன்றா வச்சு இந்த மாதிரி மடிக்கணும். இந்த கீழே பாட்டம் வரப்போ இந்த முனையில் இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நம்ம கண்டினியூஸாக அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு போகிற மாதிரியே போகிறப்ப நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும், பார்க்க ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பாட்டம் அப்படியே நம்ம தைச்சி முடிச்சுட்டு இந்த எட்ஜஸ் வரணும். இப்போ நம்ம பாட்டம் முடித்தோம் இல்லையா, அந்த பக்கம் வந்து அதே மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. ஃபினிஷிங் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இந்த கார்னர் சரியாக உக்காந்துரும். இப்போ இதையும் அதே மாதிரி மடித்து விட்டு நம்ம தையல் போட்டுகிட்டே வரணும். எங்கே வந்து நம்ம சின்னதாக நம்ம நாச் மாதிரி போட்டுட்டு எங்கே கட் பண்ணமோ அதே அளவுக்கு தைச்சிட்டு வந்துட்டு இதே மாதிரி திருப்பி அதே மாதிரி இந்த பக்கம் மடிச்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா அந்த ஷேப் சூப்பராக வந்துடும் சுடிதாருக்கு. இப்போ ஒரு பக்கம் நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி ப்ராசஸ் தான். இப்போ இந்த பக்கமும் அதே மாதிரி தையல் போட்டுட்டு வந்து பாட்டமை அதே மாதிரி நம்ம மடித்து ஃபினிஷிங் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம முடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடுக்கு மட்டும் பார்டரை வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இதில் வந்து நம்ம கீழே பாட்டமுக்கு வந்து பார்டர் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தவங்க வந்து ஸ்லிட்டுக்கு மட்டும் கூட பார்டர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பார்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம இப்போ நெக்கு கொடுத்த மாதிரியே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து நம்ம பாட்டமுக்கு கொடுக்குறதுனால பார்டரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அதே மாதிரி கரபாகம் வந்து வச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். இந்த சைடில் மட்டும் கொஞ்சமாக மடித்து வச்சுட்டு கீழே கரபாகம் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் நம்ம முடிக்கிறப்பவும் அதே மாதிரி சைடில் லைட்டாக கொஞ்சம் மடித்து வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. மேல் பக்கம் வந்து பிசுறு எதுவும் தெரியாமல் லைட்டாக கொஞ்சமாக மடித்து அந்த நீட்டையும் அப்படியே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறப்ப வேலையும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஃபினிஷிங்கும் பார்க்க பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும் நம்மளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. பார்டர் சுடிதார் அதுவும் நெக்குக்கு டிசைன் பண்ணி இவ்வளோ சிம்பிளாக முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம சைடு வந்து ஸ்லிட் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம். ஆப்போசிட்டில் இன்னொரு தையல் போடணும். அது வந்து நம்ம எங்கே ஆரம்பிக்கிறோமோ இந்த கார்னர்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம தைச்சிட்டே போயிட்டு அடுத்த பக்கம் அதே மாதிரி முடிச்சுட்டு ஃபினிஷிங் பண்ணுறப்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஆரம்பித்து இன்னொரு பக்கம் வர்றப்ப அப்படியே அந்த கீழ் பாட்டத்துக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைச்சிட்டு வந்துட்டு இந்த பக்கம் ஸ்லிட்டுக்கும் கொடுத்துருங்க. ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபேண்ட்டுக்கு வந்து நம்ம 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பாட்டமுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம கேன்வாஸ் அதுக்குன்னு தனியாக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதை வச்சு தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃபேண்ட் பாட்டம் வந்து நல்லா நம்மளுக்கு ஸ்டிப்பாக நிற்கும், நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி கேன்வாஸ் கொடுத்து தைங்க. நம்ம எந்த அளவுக்கு மடிப்புக்கு விட்டோமோ அந்த அளவுக்கு தைச்சி எடுத்துக்கலாம். 2 பீஸுமே அதே மாதிரி வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தச்சு முடித்தோடனே அந்த பக்கம் இந்த பக்கம் நடுவுலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தையல் வந்து போட்டு விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேன்வாஸ் வந்து நகராமல் நல்லா ஸ்டிஃப்னஸ் நல்லா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் எந்த சுடிதார் தைச்சாலும் இந்த ஃபார்மேட்டில் தைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இப்போ ஃபேண்ட்டோட பட்டி பீஸை வந்து 2மே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை அப்படியே திருப்பி மேலே வச்சு நல்லா ஒரு படிமான தையல் போட்டுக்கணும். நம்ம ஃபேண்ட்டுக்கு எப்போவுமே படிமான தையல் போடுறப்ப தான் நம்மளுக்கு லைஃப் வந்து நல்லா வரும். இப்போ இந்த பக்க கார்னரையும் அந்த பக்க கார்னரையும் கொஞ்சமாக இந்த மாதிரி மிடிலேருந்து கொஞ்சமாக மடித்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இடுப்பு சுற்றளவு எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உள்ள நாடாவை இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா அங்கே நம்மளுக்கு கரபாகம் தான் இருக்கும், அதனால் அந்த கரபாகத்தை அப்படியே மடித்து வச்சு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நாடா தனியாக இன்சர்ட் பண்ணணுன்றதே இல்லை. நம்ம தையல் போடுறப்பயே அதுவும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு உக்காந்துரும், சரியாக இருக்கும், வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ அப்படியே நம்ம மடித்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஃபேண்ட் பீஸையும் இந்த பட்டி பீஸையும் ஜாயின் பண்ணணும். கீழே வந்து பட்டி பீஸை வச்சுட்டு மேலே வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு லூஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ளீட் மாதிரி வச்சு நம்ம இருக்கிற துணிக்கு தகுந்த மாதிரி மொத்தத்தையும் வந்து அப்படியே ஃப்ளீட் வச்சு நேராக தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சரியாக தைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
கால் பங்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் தையல் போட்டுருங்க, கொஞ்சம் ஃப்ளீட் வைங்க. சென்டர் பாகம் நம்மளுக்கு கரெக்டாக வருதான்றதை செக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ளீட்டு, இந்த பக்கம் கொஞ்சம் ஃப்ளீட்டு, அதே மாதிரி லாஸ்ட்டு கார்னர் கொஞ்சம் இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக வரும். தச்சு முடிச்சுட்டு அதே மாதிரி நல்ல பக்கம் திருப்பி படிமான தையல் ஒன்று போட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு தையல் பிரியாமல் இருக்கும். ஃபைனலாக வந்து காலோட பாட்டம் சுற்றளவு எந்த அளவுக்கு வேணுன்றதை பார்த்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக வந்து நம்ம ஃபேண்ட்டை முடிச்சிட்டோம். 10 நிமிஷத்தில் சுடிதார் செட்டே தைச்சி முடிச்சிட்டோம். ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம போட்டனாலும் கழுத்து வந்து அகடாமல் கொள்ளாமல் பார்டர் நெக்கு சூப்பராக ஃபினிஷிங் வந்துருச்சு. இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபினிஷிங் பர்ஃபெக்டாக தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.